அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 15ஆம் வசனம், 23ஆம் வசனம். இந்த வசனங்களை நாம் கோர்வைப்படுத்தி பார்க்கும் பொழுது அது பரிதானத்தை குறித்து அல்லது லஞ்சம் என்று சொல்லுகிறோமே, பிரைப் என்று சொல்லக்கூடிய கையூட்டை குறித்து அது எப்படியா இன்னைக்கு உலகத்தை பாதித்திருக்கிறது, கர்த்தருடைய பார்வையில் அது எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனங்களிலே சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். இன்றைக்கு ஒரு சிறிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும், ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் இன்றைக்கு உலகம் லஞ்சத்தை எதிர்பார்க்கிறது. எத்தனைத்தான் சம்பளம் கிடைத்தாலும் அந்த கிம்பளம் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி வேறு எதிலையும் இல்லை என்பது போல இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார்கள். இது எல்லாம் சகஜம்தானே என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு வாழ்க்கை மாறிவிட்டது. அது நோக்கு திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக, மற்றவர்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்கும்படியாக இவைகள் கொடுக்கப்படுகிறதை நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்க முடியும். நீதிமொழிகள் 17:23 ஒருவேளை அது ரத்தனம் போல இருந்தாலும், நோக்கும் திசையெல்லாம் காரியத்தை வாய்க்கக்கூடியதாக இருந்தாலும், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின என் ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? துன்மார்க்க நீதியின் வழியை புரட்ட மடியுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று 23ஆம் வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனம், துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இன்றைக்கு ஒரு துன்மார்க்க காரியத்தை செய்கிறவனை பணத்தை வாங்கி கொண்டு நீதிமான் என்று அவனை சொல்லுவதும், நீதிமானாய் இருக்கிறவனுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அவன் மேல அநேக பழிகளை சுமத்தி அவனை குற்றவாளிகளாக்குகிற இவ்விருவருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 15:27 பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்று சொல்லி, இன்றைக்கி பிழைக்க வேண்டுமா, பரிதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் ஒரு மிகப்பெரிய நியாயாதிபதியினுடைய கடைசி, அந்த இஸ்ரவேலிலே கடைசி நியாயாதிபதியாக இருந்த சாமுவேலுடைய வாழ்வினுடைய கடைசி வார்த்தைகளை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியில், அவர் அபிஷேகம் பண்ணிவித்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள், அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்கிறார். இது ஒரு கர்த்தருடைய அந்த நியாயாசனத்தை அறிந்திருந்த, கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்திருந்த ஒரு மனிதனுடைய வாயிலே பிறக்கக்கூடிய வார்த்தைகள். கண்சாடையாய் நான் ஏதாவது காரியத்தை லஞ்சத்தை வாங்கி கொண்டு நான் செய்தேனா, என்னை குறித்து எனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய கைகள் அத்தனை சுத்தமாக இருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்கிற, இன்றைக்கு ஆளுகிற, இன்றைக்கு பதவிகளிலே இருக்கிற, நம்மை விட உயர்ந்த அந்தஸ்துகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமா? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும், உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்ல. இதெல்லாம் எங்கே காசு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு விதவைகளையோ திக்கற்ற பிள்ளைவைகளையோ அவர்கள் ஆதரிப்பதில்லை, தள்ளிவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தீமோத்தேவுக்கு பதில் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்ப நாட்களிலே 92ஆம் வருடத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக இருந்த பொழுது எனக்கு ஒரு பணியை கொடுத்து அவர்கள் கவர்மெண்ட்டில் அந்த ஆர்டரை எடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். ட்ரெயினுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பார்ட்ஸுகள், பாய்லர், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாய்லர்கள், இவைகளை செய்கிற ஒரு கம்பெனியில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த பொழுது, குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக இருந்த பொழுது, அதிலே அந்த கெமிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய பாய்லர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாவற்றையும் சைன் பண்ணி இந்தந்த
இந்த உலோகங்கள் இவ்வளவு கலந்திருக்கிறது என்பதை, அந்த பெர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கிறதை நாம் அதனுடைய ஒரு சின்ன பீஸை எடுத்து, சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் உள்ள ரிப்போர்ட்டை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சர்டிஃபிகேட் லோக்கலிலே சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி இருக்கக்கூடிய சிட்டிலையும் சைன் வாங்க வேண்டும். அதனுடைய தலைமை அலுவலகமாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்லையும் அந்த ஐபிஆர் இன்ஸ்பெக்டர் என்பவர் சைன் போட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 100-150 சர்டிஃபிகேட்ஸ்க்கு மேலாக சைன் வாங்கினால் மாத்திரமே அது கவர்மெண்ட்டுக்கு அந்த பொருட்களை நாம் சப்ளை செய்ய முடியும். தரமான காரியங்களை தான் நாங்கள் தயாரித்து இருக்கிறோம் என்பதற்கு. அப்படிப்பட்ட நியாயமான சர்டிஃபிகேட்ஸை தயாரித்து சைன் வாங்க செல்லும் பொழுது கம்பெனியினுடைய ஓனர் என்னுடைய கரங்களிலே அநேக பணங்களை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 150 ரூபாய் கேட்பார்கள். இதை கொடுத்து விட்டால் உடனே சைன் போட்டு தந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர் அனுப்பினார். அந்த பணியை நான் செய்திருந்தபடியினாலே, அதில் எந்த ஒரு ஊழலும் செய்யப்படாமல் இருந்தபடியினாலே, அந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன அந்த காரியங்கள், தாது பொருட்கள், அந்த உலோகங்கள் எவ்வளவு இணைந்திருக்க வேண்டும், எவ்வளவு கலவை இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக இருந்ததை நான் அறிந்து கொண்டபடியினாலே இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு அந்த தலைமை அலுவலகத்துக்கு சென்ற பொழுது நான் காலையில் 8 மணிக்கெல்லாம் போய்விட்டேன். 9-9:30 மணிக்கு வந்தார்கள். இந்த கம்பெனியினுடைய பெயரை சொன்னவுடனே அந்த தலைமை அலுவல் அதிகாரியினுடைய ஒரு பிஏவாக இருந்தவர் என்னை ஒரு அறைக்குள்ளாக ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். ஓனர் நல்லா இருக்கிறாரா, கம்பெனி நல்லா இருக்கிறதா என்று சொல்லிட்டு என்னை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தார். எனக்கு புரிந்து விட்டது இவர் காசுக்கு எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி. எவ்வளவு சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் 150 சர்டிஃபிகேட், 167 சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கான பணத்தை அவர் கால்குலேஷன் போட்டு என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இதற்கு நான் தர முடியாது, இதை காரியங்களை எல்லாவற்றையும் சரியாக செய்தது நான் தான் என்று சொன்னபொழுது கோபத்தில் நீங்கள் போய் எல்லாரோட உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்டார். மற்ற வந்திருக்கக்கூடிய பல கம்பெனிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து அனுப்பி அவர் தனியாக சந்தித்து விட்டு அவர்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மாத்திரம் அந்த டேபிளுக்கு போகிறது. அவர் உடனே சைன் பண்ணி வேகமாக அனுப்பிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நான் காலையில் டிஃபனை கூட முடிக்காமல் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய நீதியின் மேலே, நான் செய்த காரியத்தின் மேலே எந்த தவறுதலும் செய்யாதபடியினால் அத்தனை நம்பிக்கையாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது மத்தியானம் 1 மணி ஆகினது. அவர் என்னை பார்த்து விட்டு அவர் என்னை திரும்பவும் ஒரு வாட்டி அழைத்து சொன்னார், நீங்கள் இருக்கிறதை கொடுங்கள், நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார். நான் ஒன்றும் பேசவில்லை. திரும்பவும் கோபத்தில் என்னை உட்கார வைத்து விட்டார். அவர் 2 மணிக்கு போல ஒரு இளநியை மாத்திரம் வாங்கி சாப்பிட்டு விட்டு அவர் பணியை தொடர்ந்து கொண்டிருந்தார். நான் சாப்பிடவே போகவில்லை. 4 மணி வரையிலும் அந்த எல்லாரும் கடந்து சென்று விட்ட பின்பு அந்த அலுவல் அதிகாரியானவர் இவரை அழைத்து கேட்கிறார், எந்த கம்பெனி, அவர் இன்னும் ஒன்றுமே போகலை, சாப்பிடுவதற்கு கூட செல்லாமல் அவர் இருக்கிறார், எனக்கு கூட சாப்பாடு ரூமுக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது அவர் திரும்பவுமாக அவரிடத்தில் ஏதோ பேசிவிட்டு என்னை அழைத்து சென்று ஏதாவது கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு சைன் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறீர்கள், 8 மணிக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு டீ கூட சாப்பிட போகலை. இப்போ நான் கேட்டேன், நீங்களும் தான் சாப்பிட போகலையே, எதற்காகன்னு கேட்டேன். எனக்கு சுகர் இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, சாப்பிட்டால் ஒத்துக்காது, அதனால் நான் ஒரு இளநீர் மாத்திரம்தான் நான் மத்தியான வேலையில் சாப்பிடுவேன், நைட்டு போய் சப்பாத்தியோ வேறு எதுவோ சாப்பிடுவேன் சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறீர்களே, இவ்வளவு காசு, இத்தனை சர்டிஃபிகேட், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சர்டிஃபிகேட்ஸுக்கு சைனை வாங்கி கொடுத்து பணம் வாங்கி இருக்கிறீர்களே, ஒரு நேரம் சாப்பாடு கூட உங்களால் நிம்மதியாய் சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறீர்களே, எனக்கு இன்றைக்கு ஒரு கல்லை சாப்பிட்டா கூட எனக்கு ஜீரணமாகிவிடும் என்று சொன்ன பொழுது அவர் மிகவும் கூனி குறுகினவராக, நான் உங்களுடைய கம்பெனிக்கு வரும்பொழுது உங்களை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் இருந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கி கொண்டு போய் அவற்றை வேகமாக சைனை வாங்கி என்னுடைய கரங்களில் தந்தார். அந்த பணத்தை நான் திரும்ப அந்த ஓனரிடம் கொண்டு கொடுத்த பொழுது ஓனருக்கு மிகுந்த சந்தோஷம். என்ன சொன்னீங்க என்று சொல்லி கேட்டால், சரியாக நான் எல்லாவற்றையும் தயாரித்து இருக்கிறேன், என்னுடைய பணியில் எனக்கு ஒரு நிறைவு இருக்கிறது, ஆகவே யாருக்கு நான் காசு கொடுக்க வேண்டியதில்லை, அந்த உண்மையை சொல்லி இந்த காரியத்தை வாங்கி வந்தேன் என்று சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உரிமைகளை வாங்கி கொடுக்க வேண்டும், ஒரு சீட் வாங்க வேண்டும், அல்லது உயரிய பதவியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை ஓவர்டேக் பண்ணி செய்கிறதற்கு நாம் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பரிதானங்களை கொடுப்பதற்கு நாமே முயற்சிக்கிறோம்.
இதை வேதம் அத்தனையாய் அருவருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை கம்பல் பண்ணி நிச்சயம் நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால், அது இல்லாமல் நகரவே முடியாது என்று சொன்னால், அந்த பொறுப்பு அவர்களுடைய தலையின் மேலே அது ஒரு கோபாக்கினையாக குவிக்கப்படுகிறபடியினாலே, அப்படிப்பட்ட நிலைமையில், தவிர்க்க முடியாத நிலைமையில் அவர்கள் கம்பல் பண்ணுகிறதுனால எனக்கு கிடைக்க வேண்டிய சரியான இடத்திற்கு நான் காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால், அது கொடுத்தால் கூட அது நமக்கு தண்டனையாய் இல்லாதபடி வாங்குகிறவர்களுக்கு தண்டனையாய் மாறிவிட முடியும். 100க்கு 100 லஞ்சம் புரளுகிற சமுதாயத்திலே வாழ்கிற நாம் ஆண்டவருடைய கரங்களிலே, ஆண்டவருடைய பார்வையிலே நம்முடைய கரங்கள் சுத்தமாய் கரையில்லாதபடி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொடுக்கிறவர்கள் அத்தனையாய் வலுக்கட்டாயமாய் பிடுங்கப்படும் பொழுது, நம்மிடத்தில் போராடி நம்முடைய வஸ்திரத்தை எடுக்கணும், அங்கி எடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வஸ்திரத்தையும் விட்டு கொடுப்பது போல, ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை எனக்கு கொடுப்பதற்கு 100க்கு 100 விருப்பமில்லை, என்னுடைய பிள்ளை தான் இதிலே முதலாவது ஸ்தானத்தில் இருக்கிறார், இல்லது நான் தான் இந்த பதவிக்கு முதலாவது நான் வாய்ப்பில் இருக்கிறேன், ஆனாலும் என்னை பிடுங்கி இந்த காரியத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் கொடுக்கிறதற்கு முன் வந்து கொடுத்தால் நாம் தப்பித்து கொள்ளுகிறோம். அதை வாங்குகிறவர்கள் நிச்சயமாக அந்த தேவ கோபாக்கினையிலே மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். கிஃப்ட் எதற்காக கொடுக்கிறோம்? அதற்கும் ஆராய்ந்து பார்த்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நிறைய வாசல்கள் திறக்கப்படணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு கிஃப்டை கொடுத்தோன்னா அதுவும் நமக்கு பாவமாகிவிடும். மற்றவர்களை அப்ரிஷியேஷன் பண்ணும்படியாக, அவர்களுடைய பணிகளை அவர்களுக்கு நாம் கனம் கொடுக்கும்படியாக கொடுப்பது தவறல்ல. ஆனால் வழி திறக்கப்பட வேண்டும் என்று கொடுத்தாலும் அதுவும் பரிதானமே என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:6 சொல்லுகிறார், பிரபுவின் தலையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், தயையை கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். கொடை கொடுக்கிறவன், கிஃப்ட் கொடுக்கிறவன், பிரபுக்களின் தயை கிடைக்கணும்னு சொல்லி அவர்கள் என் மேலே எதையாவது அவர்கள் மூலமாக சாதித்து விடலாம் என்று கொடுத்தால் அதுவும் பாவமே. அவர்கள் மேலே வைத்திருக்கிற மரியாதையின் நிமித்தமாய் கொடுப்பது தவறல்ல. ஆனால் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று கொடுக்கிற எல்லா பாவமும், எல்லா லஞ்சமும் அது நமக்கு பாவமாக முடிகிறது. வாங்குகிறவர்கள் நீதியை புரட்டும்படியாக வாங்கினார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகுந்த பாவம். நம்ம நீதியை புரட்டும்படியாய் லஞ்சம் கொடுக்க முற்பட்டால் அதுவும் நமக்கு பாவம் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக கரைதிரையற்றவர்களாக வாழும்படியாய் வேதம் நம்மை அறிவுறுத்தி அறைகூவல் விட்டு அழைக்கிறது. அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. கர்த்தாவே